வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, மனசெல்லாம் மழையே கதையின் 11வது பகுதி. நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ளே போகலாம். கவி பேசி திரிந்த வாழ்வில் என் விழி பேச வைத்த உன்னை என் உயிர் பேசும் வரை நினைத்திருப்பேன். கவிஞர் வைரமுத்து. கடல்களை விட்டு தப்பியோடும் அலைகளின் முயற்சி வழக்கம் போல் தோல்வியிலே முடிந்த இன்னொரு நாள் இன்று. 15 நாட்கள் மெல்ல காணாமல் போயிருந்தது. எழுந்து அமர்ந்திருந்தாள் மொழி. கழுத்தில் கட்டு பிரிக்கப்பட்டு சின்னதாய் பட்டை மட்டும் போட்டிருந்தார்கள். முழுக்க கட்டு பிரித்த பிறகுதான் பேச்சு பயிற்சி அளிக்க வேண்டும். அதன் பிறகுதான் முழுசாய் இதன் பலன் தெரியும். செயற்கையாய் உள்நாக்கும் லாரிக்ஸின் சிதலமான பகுதிகளும் வைத்திருந்தார்கள். முழுக்க புண் ஆறிய பிறகுதான் பயிற்சியை தொடங்க முடியும். 15 நாளும் இம்மி அசையாமல் அங்கேயே இருந்தான். டிஸ்சார்ஜ் செய்யும் நாளில் டாக்டர் ஜெரால்ட் அழைத்து சொன்னார், எவ்ரிதிங் வில் பி நார்மல். இன்னும் 15 நாள் கழிச்சு டெஸ்டிங் பண்ணிட்டு பிறகு மெதுவா பேச்சு பயிற்சியை துவக்கிடலாம். மருத்துவமனையிலேயே வைத்தீஸ்வரி, அபிராமி, இன்பா மூவரும் வந்து பார்த்து விசாரித்து விட்டு போனார்கள். மற்றபடி அனைத்துமே அவனாகி நின்றான். அவனின் சேவை சில நேரம் நெகிழ வைத்தது, சில நேரம் மகிழ வைத்தது, இன்னும் சில நேரம் அழுகவே வைத்தது. சில அயற்சியான தருணங்களில் வேண்டாம் என்று சொல்லி கண்களிலே தயக்கம் விதைத்து நின்றாள். அதையெல்லாம் சட்டையே செய்யாமல் அவன் செய்த சேவை நெஞ்சை பிசையும். எதற்கு என்ன இத்தனை கடன்காரி ஆக்குகிறாய் என்று கண்கள் கெஞ்சாமல் கெஞ்சும். வீட்டிற்கு வந்த 3ஆம் நாள் ஹைதராபாத் கிளம்பும்போது அவளையும் உடன் அழைத்து கொண்டு புறப்பட வீட்டில் முக சுளிப்பும் எரிச்சல் பெருமூச்சும் எட்டி பார்க்க எதையும் சட்டை செய்யாமல் இருவரும் ஃப்ளைட் ஏறிவிட்டார்கள். வரப்போகும் பெரும் துயரமறியாமல். எதுக்கு? கண்களிலேயே தவிப்பை கதக்கியவளை பொன்முறுவல் மேவ பார்த்தான். அவங்க அப்படித்தான் பேசுவாங்க. டிஸ்சார்ஜ் ஆனதுமே செகண்ட் ஹனிமூன்னு நான் சொன்னனா இல்லையா? தவிர போயிட்டு திரும்ப எத்தனை நாள் ஆகும்னு எனக்கு தெரியல. உன்னை இங்க விட்டுட்டு போனா எனக்கு அங்க வேலை ஓடாத மொழி. எந்த உதவியும் இங்க இல்ல. போர்டிங்குக்கு போகும்போதே அவள் தோள் அணைத்து சொல்லிக்கொண்டே வந்தான். நினைப்பது நடக்காதது மட்டும் தோல்வி இல்லை, நினைக்காத அத்தனையும் நடக்கப் போவது அந்த பாதையை பரிமாறிக்கொண்ட பாச பறவைகள் அறியாதது. 3ஆம் முறையாக ஜூப்ளி ஹில்ஸ் வந்தபோது மனம் சந்தோஷத்தில் சிறகடித்தது. மொழி, எப்ப பாரு தனியாவே வர்றமே என்ற இடை நெருக்கியவனை புரியாமல் விழியை விஸ்தீரணப்படுத்த, கூட ஒருத்தரை எப்ப கூட்டிட்டு வர்றது? அவன் பின்னந்தலையை கோதிக்கொண்டு வினவ, மொழி தமிழையா என்று சைகையில் கேட்டுவிட்டு வாய் மூடி சிரிக்க முறைத்து கொண்டே சிரித்தான். ஏது தமிழா? எதுக்கு? என்ன அங்க ஓட்டுறது போதாதா? ஹோட்டல் அறையில் அவளை தங்க வைத்துவிட்டு ஹோட்டல் தர்ஷித்தின் வேலைகளுக்காக விஜயவாடா பறந்து கொண்டிருந்தான். நாள் முழுக்க தனியாக இருந்தாலும் வந்த அரை மணிக்குள் அத்தனை தனிமையையும் ஓயாமல் பேசி போக்கி விடுவான். உலகத்தின் அத்தனையுமே அவன் அன்பிற்கு கீழானதாகவே தோன்றியது. இத்தனை நேசத்தையும் அவள் கதைகளில் கூட நுகர்ந்ததில்லை, கவிதைகளில் கூட ருசித்ததில்லை. பல நேரம் தான் இதற்கு தகுதியானவளா என்ற கேள்வி எழுந்து கண்ணை கட்டி கொண்டு வரும். தன் கண்ணை படிப்பவன் இந்த எண்ணத்தை படித்தால் அதற்கும் பிலு பிலுவென பிடித்து கொள்வான் என்பதால் அமைதியாகி போய்விடுவாள். கிளம்பும்போது மாமியார் சொன்ன வார்த்தைகள் நெஞ்சில் வர சின்னதாய் சிரித்து கொண்டு பால்கனியில் அமர்ந்திருந்தாள். உலகத்துல இல்லாத பொண்டாட்டிய கட்டினவன் கங்காரு குட்டிய கவ்விட்டு திரியற மாதிரியே திரிஞ்சிட்டு இருக்கான். முகம் மூடி அந்த அன்பின் அங்கீகாரத்தை ரசித்து கொண்டிருக்க பின்னால் வந்து நின்றவன் முன்னால் கரத்தை வளைத்து கழுத்தில் மாலை கோத்தான். அவள் தோளில் முகம் பொதித்து, என்ன சிரிப்பு? அதுவும் தனியா உட்கார்ந்து? அவன் காதுக்குள் பேச அவள் எப்படி அவன் கண்ணுக்குள் பதில் பேச? விடிவிளக்கின் வெளிச்சத்தில் வந்த நிழலில் அவள் கன்னக்கதுப்பின் பூரிப்பு வெட்கத்தை சொல்ல பதிலுக்கு காத்திராமல் கேள்வியாய் தொடுத்தான். இல்லற வேள்வியை அழகாய் முடித்தான்.
ஆமாம், முடித்துத்தான் விட்டான் என்ற முரண்பாடு பின்னால் தான் தெரியும். விதி மட்டும் முன்னால் தெரிந்தால் இந்நாள் நன்னாளாக இருக்க முடியுமா? இறக்கின்ற தேதி தெரிந்தால் இருக்கின்ற நாட்கள் நரகமல்லவா? தெரியாமல் போகட்டும். இரக்கமற்ற காலத்துக்கு மட்டும் இதயம் இருந்தால் இதிலெல்லாம் நடவாமலே போகட்டும். முந்தைய இரவின் ஏகாந்தம் விடியலில் விழிப்பு தட்டாமல் அவனை உறக்கத்திலேயே விழ வைத்திருந்தது. தட்டி எழுப்பி மணிக்கட்டை காட்டி நேரத்தின் ஓட்டத்தை சொன்னாள். சோம்பேறித்தனமாக எழுந்து அமர்ந்தான். ஒரு கையின் மேல் மறுபுறங்கையை வைத்து பறப்பது போல் சைகை செய்தாள். விஜயவாடா போகணும்தான். டைம் இருக்கு மொழி. ரொம்ப தூக்கமா வருது. புது ஹோட்டலுக்கு இன்டீரியர் ஆஃபர் வந்திருக்கு. அடுத்த தடவை பார்த்துக்கலாமா? மறுபடியும் படுக்கையில் சரிய எத்தனித்தவனை நிமிர்த்தி அமர வைத்தாள். சரிடி, கிளம்புற. மொழி, நீ சைன் நியூஸுக்கு போய் எவ்வளவு நாள் ஆகுது? ஒன்று விரலிலும் மாதம் விழியிலும் வந்தது. லீவ் இருக்கா இன்னும்? ஆம் என்று தலையசைத்தாள். ஆர்டிக்கல்லாம் ரெடி பண்ண சொன்னனே, செய்தியா மொழி? தன்னுடைய வேலைகளை செய்து கொண்டே விடாமல் கேள்விகளாய் கேட்டு பதில்களை விழிகளில் வாங்கி கொண்டிருந்தான். அவள் பதிலில் திருப்தியாகாமல் முறைத்து பார்த்தான். சீக்கிரம் ரெடி பண்ண மொழி. சும்மா நான் வெளியே போகும்போது டாட்டா காட்டவும் திரும்பி வரும்போது சிரிச்சிட்டு நின்று வரவேற்கவும் உன்னை கல்யாணம் பண்ணல, புரிஞ்சுக்க. ஷர்ட்டுக்கு பட்டன் போட்டு கொண்டான். விழி நகர்த்தாமல் அவனையே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள். பெரிய அன்பிற்கு காதல் மட்டும் காரணம் அல்ல, வேறு எதுவோ ஒன்று அடி வயிற்றில் இருந்து கிளம்பி நெஞ்சை வந்து அடைத்தது. பிளாஸ்டர் போட்டிருந்த கழுத்தை மென்மையாய் வருடி தந்தான். வலி இல்ல மொழி? தலையாட்டினாள். மெல்ல அவள் கன்னத்தை தட்டினான். நான் இல்லாட்டியும் நீ தைரியமா இருக்கணும். எதுக்கும் பயப்படக்கூடாது. ஏதாவது பிரச்சனைன்னா தனியா நின்னு ஃபேஸ் பண்ணணும். அவன் அன்பாய் கன்னத்தை தட்ட, அவன் எதற்காக இதையெல்லாம் பேசுகிறான் என்று அவள் கண்கள் அதிர, ஒரு நொடி அவள் பார்வையை படிக்க தடுமாறி போனவன் சின்ன கவலைக்குள் விழுந்தான். திருமணமான ஓராண்டில் இது முதல் முறை அவள் கண்களை படிக்க திணறுவது. லூசு மாதிரி லூசு மாதிரி யோசிக்கிறத நிறுத்து மொழி. நான் இப்ப விஜயவாடாக்கு போயிட்டு வர ராத்திரி ஆயிடும். தனியா ஹோட்டல்ல விட்டுட்டு போக பயமா இருக்குடா. ஆனா இங்க எல்லாம் பழகியாச்சு. அதனாலதான் நிம்மதியா கிளம்புற. நான் வர்ற வரைக்கும் மேனேஜ் பண்ணிக்க. கீழே போக வேண்டாம். ரூமுக்கு சாப்பாடு வரும். சாப்பிட்டுட்டு ஆர்டிக்கிள் எழுதிட்டு உட்காரு. அவளை இறுக அணைத்து இதழ் ஒற்றி விட்டு கிளம்பி விட்டான். பார்த்து கொண்டே நின்றாள். இரவாகும் என்கிறான் திரும்புவதற்கு. இவன் இல்லாத இந்த பகலும் இரவுதானே. காதல் என்பது தேக கூடல் மட்டுமல்ல, அந்த நம்பிக்கை. உலகத்தையே ஒற்றை சிரிப்புக்கு ஒப்படைக்கும் நம்பிக்கை. அந்த நம்பிக்கையை அவளுக்குள் விதைத்தவன் அவன். அந்த வகையில் இந்த ஜூப்ளி ஹில்ஸ் தான் அவளுக்கு அவனை தந்த புனித தளம். தாயின் கருவறையில் இருப்பது போன்ற பாதுகாப்பையும் கதகதப்பையும் உணர வைத்தவன். கண்களை மூடி கட்டிலில் சரிந்தாள். உள்ளும் புறமும் அவனே நிறைந்திருந்தான். தன் கண்ணே பட்டுவிடுமோ என்று சட்டென்று கவலை வர அவள் கண்ணும் பட்டுத்தான் விட்டது. மிக சரியாய் அறை கதவு தட்டப்பட மேஜிக் ஐயில் பார்த்துவிட்டு கதவு திறந்தாள். மேனேஜர் மற்றும் 2 சிப்பந்திகள். அவளுக்கு பேச முடியாது என்று அவர்களுக்கு தெரியும். அன்பிற்கு நல்ல பரிச்சயமானவர்கள். ஒக்க விசாரக்கரமையின வார்தா என்று ஆரம்பித்து அவர்கள் சொன்ன செய்தியில் ஒரு கணம் இதயம் நின்று துடித்தது. அவளுடைய உலகமே காலுக்கடியில் நழுவிக் கொண்டிருக்க சுழலப்போன தலையை சுற்றி நிறுத்தி வைத்தாள். விஜயவாடா சென்ற விமானம் விபத்துக்குள்ளானது. நான் இல்லாட்டியும் நீ தைரியமா இருக்கணும் மொழி. அவன் அருகில் நின்று எச்சரித்து கொண்டிருந்தான். தனியாக இருக்கும் நிமிஷத்தில் சுருண்டு விழுந்தால் அது பெரும் ஆபத்து. நிலை கதவை பற்றி கொண்டு நிலைப்பட துடித்து கொண்டு நிற்க ஓடிப்போய் நீர் கொண்டு வந்து தந்தான் ரூம் சர்வீஸ். அப்படியே கதவில் சாய்ந்து அமர்ந்தாள். ஒரு துளி கூட கண்ணீர் வரவில்லை. அவளுக்கு சிரிக்க கற்று தந்தவன், சிந்திக்க கட்டாயப்படுத்தியவன், காதலும் காமமும் வேறு வேறு என்று காட்டியவன். கட்டிலுக்கு மட்டுமல்ல, இவள் கட்டிலில் விழுந்து கிடந்த நாளிலும் பெற்ற தாயே முகம் செய் பெற்ற தாயே செய்ய முகம் சுளிக்கும் அத்தனை சேவையும் செய்தவன் எப்படி இல்லாமல் போவான்? அம்மையா இப்படியெல்லாம் உன்னாரு? கேள்விகள் மூளைக்குள் சென்றடைந்தன. பதில்கள்தான் பிறக்கவே இல்லை. அவள் கண்ணுக்குள்ளேயே குடியிருந்தவன்
இப்போது கண்ணீர் விட்டால் கரைந்து கண் வழி வழிந்து போவானோ என்ற பயத்திலேயே அப்படியே உறைந்து அமர்ந்திருந்தாள். உலகத்தில் கடைசி மனிதனாயிருப்பது எத்தனை அனாதரவு! யாருமற்ற உலகத்தில் உயரத்தில் நின்ற சூரியன் கூட தவறி விழுந்து விடுமோ என்ற மனசு நடுங்குவது போல் இமைக்க மறந்து அமர்ந்திருந்தாள். இமைக்குள் அவன் இருப்பதால் உறைந்திருந்தாள். உணர்வு பெற்று வேகமாய் ஓடி தமிழை அழைத்தவள் அடுத்த நொடி ஒத்துழைக்காத தன்னுடைய ஒலி பேழையை எண்ணி உயிர் கருகி நின்றாள். இவள் எண்ணை பார்த்ததும் மறுமுனை ஹலோவிக்கொண்டே இருந்தது. ஆனால் இவள்தான் பதில் சொல்ல வழியற்று முதன்முறையாய் எத்தனை மென்றும் கரையாத இந்த மௌனத்தின் மீது எண்ணிலடங்கா துயரத்தால் அழுது கொண்டு நின்றாள். அடுத்த 2 மணி நேரமும் போராட்டத்தில் கரைந்தது. என்ன வேகத்தில் ஃப்ளைட் பிடித்தார்கள், எப்போது இங்கு வந்து சேர்ந்தார்கள் என்று தெரியவில்லை. ஜூப்ளி ஹில்ஸ் விஜயவாடா டொமஸ்டிக் விமானம் 150 பயணிகளுடன் நல்லமல்லா காட்டுப்பகுதியில் நொறுங்கி விழுந்துவிட்டது. விழுந்தது மலை அடர்ந்த காட்டுப்பகுதி என்பதாலும் மீட்பு பணியில் தொய்வு இருக்கிறது. தொலைக்காட்சிகள் அலறிக்கொண்டே இருந்தன. வந்ததும் ஓடி வந்து கட்டிக்கொள்வாள், கதறி அழுவாள் என்ற அவர்களின் எதிர்பார்ப்பு எதுவுமே நடக்கவில்லை. கட்டில் விளிம்பில் தலை வைத்து வெறித்த பார்வை பார்த்து கொண்டிருந்தாள். நேற்றைய இரவின் மிச்சமே இன்னும் அடிநாக்கில் தித்திக்கையில் அவன் மட்டும் எப்படி இல்லாமல் போவான்? அவன் இல்லாமல் போனது நிஜமானால் தான் மட்டும் எப்படி இருந்து கொண்டு இருப்போம்? எத்தனை நம்பியும் இதயம் நம்ப மறுத்தது. அவனின்றி ஓர் அணுவும் அசையாது அவளுக்கு. அவளுக்குள் ஓங்காரமாய் ஒரு குரல் வழித்து கொண்டு கூச்சலிட்டது. அன்பு! உள்ளுக்குள்ளே வீறிட்டு கொண்டு அமர்ந்திருந்தாள். நின்ற இடம் யாவும் நிழல் போல தோணுதே. அன்று சொன்ன வார்த்தை அலை போல மோதுதே. கணையாழி இங்கே, மணவாளன் எங்கே? காணாமல் நானும் உயிர் வாழ்வதெங்கே? கண்கள் இரண்டும் என்று உம்மை கண்டு பேசுமோ? காலம் இனிமேல் நம்மை ஒன்றாய் கொண்டு சேர்க்குமோ? காய்ச்சல் அடிக்கிறது, ஒரு டீஸ்பூன் வெட்கம் தா. பேசிய வார்த்தைகள் பேசாத மௌனத்தில் நின்று பேயாட்டம் போட்டு கொண்டிருந்தது. எல்லாம் மாறிப்போனது ஒரு நாளில். 22 வருட ஏக்கங்களை இல்லாமலே செய்தவன், ஆண் என்ற பிம்பத்தை உடைத்து அன்பை மட்டுமே தந்தவன் எங்கே போனான்? லோகநாதன் அருகில் அமர்ந்து கை பிடித்து கொண்டே அமர்ந்திருந்தார். வைகையும் தமிழும் அந்த பிரதேசமே சுற்றி அலைந்து ஓய்ந்திருந்தார்கள். குமைந்து போன உடல்களுக்கு நடுவே அவனை எப்படி அடையாளம் உணர? எதற்குமே வழியற்று போனது. முயற்சிகள் எல்லாம் அயற்சியில் முடிய இந்த கவலைகளுக்கே பயிற்சி அறியாதவர்கள் தளர்ச்சியாய் வந்து அமர்ந்து கொண்டார்கள். அந்த மௌனம் தின்றவளால் எந்த உணர்வையும் வெளிக்காட்ட இயலவில்லை. அவள் கண்களை படித்தவன் காணாமல் இருக்க அவன் இல்லை என்பதை அவன் இல்லாள் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. 7 நாட்கள் கழித்து வேறு வழியே இல்லாமல் ஊர் திரும்ப தயாராக அவள் கட்டிலில் கால் கட்டி அமர்ந்திருந்தாள் வெறித்த பார்வையோடு. தமிழ் அருகில் வந்து அவள் கரங்களை பற்றி கொண்டான். அழுது அழுது அவன் தொண்டை அடைப்பெடுத்து போயிருந்தது. ஊருக்கு கிளம்பலாம் மொழி. கைகளை பற்றி கொண்டான். அந்த கண்ணீர் இல்லாத மௌனம் அவர்களின் நெஞ்சை பிழிவதாயிருந்தது. ஏதாவது சொல்லு மொழி. என்ன நினைக்கிறன்னு எழுதி காட்டு. இங்க தேடாத இடம் எதுவும் இல்ல மொழி. ரொம்ப ஓஞ்சு போய் இருக்கு உடம்பு மனசும். அது எல்லாத்தையும் விட உன்னோட இந்த நிலைமை மனசு அறுக்குது. வைகை அவள் கைகளை எடுத்து உள்ளங்கையில் புதைத்து கொண்டு ஆறுதல் சொன்னான். நிலை குத்திய விழிகள் சிலை பிடித்து அமர்ந்திருக்க இவர்கள் எத்தனை சொல்லியும் மொழி அங்கிருந்து கிளம்ப அழிச்சாட்டியும் செய்து கொண்டு அமர்ந்திருந்தாள். அவளுடைய கை அசைவுகளும் கண் அசைவுகளும் புரியாமல் அவர்கள் தவிக்க முதன்முறையாய் அன்றுதான் மொழி இழந்தவளாய் வழியற்று தவித்தாள் அருள்மொழி. பேப்பர் பேனாவை எடுத்து வந்து நடுங்க நடுங்க ஏதோ எழுத அவளுடைய ஆத்திரத்துக்கு ஒத்துழைக்க மறுத்து கைகள் ஆடிக்கொண்டிருந்தது. நான் வரலண்ணா, அவர் இங்கதான் இருக்காரு. என்ன காத்திருக்க சொல்லிட்டு போயிருக்காரு. அவர் திரும்பி வரும்போது நான் இங்க இருக்கணும். நடுங்க நடுங்க எழுதி நீட்ட வாங்கி வாசித்தவர்களின் இதயம் நொறுங்கி போனது. மொழி அவள் தோளை தொட்டு ஆஸ்வாசப்படுத்த முயன்று தோற்று கொண்டிருந்தான் வைகை. இந்த 7 நாளில் இங்கிருந்து கிளம்ப வேண்டும் என்று இவர்கள் சொன்ன
இன்றுதான் மொழிக்கு பெரிதாய் உணர்வு தாக்கி இருந்தது. புரிஞ்சுக்க மொழி, அன்பு இல்லைங்கிறத நாம எல்லாம் ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். நீ படிச்ச பொண்ணு. உன் வாழ்க்கையில இதுக்கு முன்னாடியும் இதை விட கடினங்களை கடந்து வந்திருக்க. இதுவும் உன்னால முடியும். அவர்கள் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். நிஜம்தான், பாதைகளை கடப்பது என்பது வேறு, பாதையை தொலைப்பது என்பது வேறு. அவள் பாதை அவளை விட்டு வழுவி போய்விட்டது. அவன் இல்லாமல் எதை நோக்கி அவள் நகர? கல்லாய் சமைந்து கிடந்தாள். பார்வைப்பட்ட இடமெல்லாம் அவன் பாரிஜாதமாய் சிரித்துக் கொண்டிருந்தான். அந்த அறையே இத்தனை நினைவுகளை தருகிறது என்றால், ஓராண்டுகள் அவனோடு ஓர் உடலாய் கலந்த வீட்டின் அறை எத்தனை நினைவுகளை ஈட்டித் தரும்? நினைக்கும் போதே பயமாக இருந்தது. உண்ணாமல் உடுத்தாமல் மௌனத்தில் இன்னும் 2 நாட்கள் தொலைக்க, சைகையால் தன் தேவையை உணர்த்தக்கூட முடியாமல் தவித்தாள். சைகை செய்ய கையும் கண்ணும் ஒத்துழைக்க மறுத்தது. தன் கண்ணுக்குள் வார்த்தை படிக்கும் அவன் கண்களையும், அப்போது அவன் கன்னத்தில் அடக்கிய அந்த சிரிப்பையும் நாடி உடம்பும் மனசும் தகித்து கொண்டே இருந்தது. என்னடா பண்றது? அவளை பார்த்த அடி வயிறு கலங்குதுடா. ஊருக்கு வரமாட்டேன்னு சொல்றாளே. பெரியப்பா துண்டால் வாய் அடைத்து கொண்டு அழ, அங்கே ஒரு உணர்வு போராட்டம் நிகழ்ந்து கொண்டிருந்தது. தாங்கள் பெற்ற பிள்ளைக்கு அழுவதா, இல்லை அவனை உற்றவளின் நிலைக்கு கலங்குவதா என்றறியாமல் தவித்து கொண்டு நின்றார்கள். இது எல்லாவற்றையும் விட வார்த்தைகள் மூர்ச்சித்து போன வலியே அவளுக்கு அந்த க்ஷணம்தான் உணர்த்தியது. அவள் விழியின் விண்ணப்பத்தை மொழிப்படுத்த இயலாமல் அவர்கள் குழம்ப, ஒவ்வொன்றையும் எழுதி காட்டியே இதயம் நொந்தாள். உண்ணாமல் உறங்காமல் அரை மயக்கத்தில் இருந்தவளை ஒரு அதிகாலையில் கார் புக் செய்து அள்ளி கொண்டு வந்து சேர்ந்தார்கள். எழுந்து அமர்ந்து மலங்க மலங்க விழித்தவள் விழி சுருக்காமல் அமர்ந்திருந்தாள். உயிரை இறக்கிவிட்டு கூடை சுமப்பது போல் இருந்தது. ஆனாலும் இவளின் பிடிவாதத்திற்கு மொத்த குடும்பமும் அங்கே அமர்ந்து கொண்டு அலை கழிப்பது நியாயமில்லை என்று இயல்பை உணர்ந்து அமைதியாக அமர்ந்து விட்டாள். கண்ணீரும் அழுகையும் வாசலில் நின்று வரவேற்றது. அவள் எதிர்பார்ப்பிற்கு மாறாய் வரலட்சுமி வந்து கட்டிக்கொண்டு கதற, கசப்பாய் புன்னகைத்தாள். அவள் அழ வேண்டும் என்று எதிர்பார்த்த அத்தனை பேரும் அவளுக்காக அழுது கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அவளை சிரிக்க வைத்து ரசிப்பவன் மட்டும் சிலையாகி போனான். உள்ளங்கையில வச்சு தாங்குனானே, உனக்காக எதுக்கு வார்த்தைன்னு உனக்கும் சேர்த்து பேசுனானே, எப்படி வாழப்போற அவன் இல்லாம? கல்யாணி கட்டி கொண்டு அழுத போதும் கண்ணீர் முட்டவில்லை. வெறித்த பார்வையோடு அறைக்குள் சென்று முடங்கிக் கொண்டாள். கீழே அழுகை சத்தம் கேட்டது, அரற்றும் சத்தம் கேட்டது. வந்தவர்கள் சென்றவர்கள், சென்றவர்கள் வந்தார்கள் என்று அத்தனை பேரின் விசாரிப்பு சத்தமும் கேட்டது. ஆனால் அவள் ஆவி கலந்த அவனின் சத்தம் மட்டும் கேட்கவே இல்லை. அந்த ஒற்றை குரலை தொலைத்தவள் மொத்தமாய் அத்தனையும் தொலைத்து நின்றாள். விழிகளை திறக்கவே விருப்பமில்லை. அதில் விழுந்து எழும் அவன் இல்லாததால். ஒதுக்கி வைத்திருந்த அத்தனை பேரும் அவள் உயிருக்குள் குடியிருக்க தொடங்கி இருந்தார்கள். சாதத்தை குழைத்து வந்து சந்தியா ஊட்டி விட்டாள். குளிக்க வைத்து உடை மாற்றிவிட்டார் வரலட்சுமி. சலனமே இல்லாமல் பார்த்து கொண்டிருந்தாள். உடை நழுவும் பிரக்ஞை கூட மறந்திருந்தாள். வீடு முழுக்க அவன் நினைவாய் படிந்து கிடந்தது. மொழி, மொழி! வீட்டை குலுக்கும் அவனுடைய வாஞ்சை குரல் நெஞ்சை பிழிய வைத்தது. அந்த குரல் இனி இல்லை எனும்போதுதான் இல்லாமல் போகும் என்று தெரிந்திருந்தால் இன்னும் கொஞ்சம் கேட்டிருக்கலாமே என்று நெஞ்சாங்கூடு விம்மியது. காதுக்குள் பேசிய குரல், கண்ணுக்குள் பேசிய குரல், நெஞ்சுக்குள் பேசிய குரல், நினைப்பெல்லாம் இவளாக பேசிய குரல் காதுகளை பற்றி கொண்டு அமர்ந்து விட்டாள். இனி என்ன என்று அவள் சிந்திக்கவில்லை. அவன் இல்லை என்பதை ஏற்றுக்கொண்டால் தானே அடுத்து யோசிக்க. கண்களை மூடி கட்டிலில் முடங்கி கிடந்தாள். கீழே கலவையாய் கேட்ட குரல்கள் சட்டென்று விழி திறக்க வைத்தது. அவர்கள்தான், அவர்களேதான். கனத்த இமைகளை மூடிக்கொண்டாள். யாரையும் சந்திக்க விருப்பமில்லை. படிக்கட்டுக்களை நசுக்கிய காலடி சத்தம். உள்ளே வந்த இன்பா கட்டிக்கொண்டு ஓவென்று அழுதாள். இப்போதும் கண்ணீர் துளிர்க்கவே இல்லை. வார்த்தைகளைப் போலவே கேவலம் நெஞ்சில் சிக்கிக் கொண்டிருந்தது. ஏண்டி உனக்கு இந்த நிலைமை? அவள் கேட்டு கேட்டு அழுது கொண்டிருந்தாள். அழுதால் அவள் துக்கம் கரையும். இவள் அழுத பின்தான் துக்கமே தெரியும். வா மொழி, யார் வந்திருக்காங்கன்னு கீழே வந்து பாரு. கை தாங்கலாய் கீழே அழைத்து வந்தாள்.
தாத்தா, அப்பா, சித்தப்பா என்ற மொத்த குடும்பமும் அங்கே கூடியிருந்தது. எட்டிக்காயைப் போல ஏளன புன்னகை பதித்தாள். எதற்கு வந்திருக்கிறார்கள் இவர்களெல்லாம்? அவன் இல்லாமல் போனதிற்கா? அல்லது இவள் வாழாமல் செத்ததற்கா? மொழி! அம்மா கட்டிக்கொண்டு அழுதாள். சித்தி தோள் அணைத்தாள். வாசலில் வந்து நின்று சபித்த தாத்தா இன்று நெஞ்சில் சாய்த்து கொண்டு நின்றார். இவள் வாழும்போது வராத அத்தனை பேரும் இவள் வீழும் நேரம் பக்கம் வந்து விரல் நீட்டிக்கொண்டு நின்றார்கள். ஆனால் பற்றிக்கொள்ள நெஞ்சம் கூசியது. விரல் வழியே அவன் உள்ளங்கையில் வடித்த கவிதைகள் நினைப்பில் வந்தது. எல்லோருக்குமே இழப்பு இப்படித்தானா? இல்லை எனக்கு மட்டும் இப்படியாகவா? கிட்டத்தட்ட 50 வருடத்திய பகை உடைந்து போயிருக்க ஆத்மநாதனும் சந்திரசேகரும் கைகளை பற்றி கொண்டு அமர்ந்திருந்தார்கள். பகை அணை உடைத்து உறவு நதி ஒன்றாக கலந்து உருளத் தொடங்கியிருந்தது. துக்கம் விரவி அதை துடைக்க நல்லது பேசணும் என்ற நியாயம் இப்போது உரைக்க வெறுப்பில் உறவு விளைந்து அது வேர் பிடிக்கும் முன்னே கருகியதால் அடுத்த உறவை விருப்பில் மலர வைக்க அடுத்தடுத்த முறை வந்தபோது தமிழ் இன்பா திருமணம் பற்றி பேச்சு முகிழ ஆரம்பித்தது. துக்க வீடுகள்ல நல்லது பேசுறதுக்கான ஐதீகமே உலகம் போனவங்களோட முடியறதில்ல. இன்னும் உலகம் சூழல. நாம இயங்கணுங்கிற அடிப்படைக்குத்தான். ஆத்மநாதன் அமைதியாக சொன்னார். இக்குடும்பத்திற்கும் நடுவில் இருந்தது அவர்கள் கற்பனைத்தது போல் இரும்பு சுவர் அல்ல. இளகி உருகும் கரும்பு சுவர் பிழிந்து வரும்போது ரசமாய் இனித்தது. இதெல்லாம் முன்னையே செய்திருக்கலாம். இத்தனை பேர் தர வேண்டிய அத்தனை அன்பையும் ஒற்றை ஆளாய் தந்து கொண்டு இருந்தானே. இத்தனை பேர் சேர்ந்தும் அவன் ஒற்றை இடத்தை அடைய முடியவில்லையே. அன்பு. படிக்கட்டில் தலை சாய்த்து அமர்ந்து விட்டாள். மொழி, நம்ம வீட்டுக்கு வா மொழி, கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். அம்மா கைகளை பற்றி கொண்டு சொல்ல பலமாய் தலையாட்டினாள். கையையும் கண்ணையும் விரித்து விரித்து ஏதோ சொல்ல அவர்களுக்கு எதுவும் புரியாது போக சுவரில் தலை சாய்த்து கொண்டாள். இத்தனை தவிக்க விடுவானா? அவன் மட்டும் அருகில் இருந்திருந்தால் மறுப்பாய் தலை அசைத்துவிட்டு எழுந்து கொண்டாள். அவன் இல்லை என்று உணர்ந்தால் தானே இவர்கள் சொல்வதெல்லாம். அவன் சொல்லாமல் தான் போயிருக்கிறான். இல்லாமல் போகவில்லை. நெஞ்சு குழி சத்தியம் செய்தது. இங்கேயே அமர்ந்திருந்தால் மாறி மாறி பேசி அவன் இழப்பை உணர வைத்து விடுவார்கள். வேகமாய் எழுந்து மாடிக்கு போக திரும்பியவளின் கண்கள் சுவற்றில் நிலைத்து வெறித்தது. அப்படியே நின்றாள். இத்தனை நேரம் அழ சொல்லி யாசித்த போது வராத கண்ணீர் இப்போது வந்தது. கெஞ்சிய போது வெளியேற அஞ்சிய கண்ணீர் மிஞ்சி கொண்டு வந்தது. பக்கவாட்டு சுவரில் அன்பின் பெரிய படத்தை மாட்டி அதற்கு வாடாத ரோஜா மாலையை மாட்டி வைத்திருந்தார்கள். அந்த கண்கள் சிரிக்கும். அந்த கண்கள் இவளுக்குள் வசிக்கும். அந்த கண்கள் இவள் இதயத்தை வாசிக்கும். அந்த கண்கள் புகைப்படத்தில் கூட உயிர்ப்பாய். மொழிமா, இறந்தவங்க போட்டோக்கு மாலை போட்டு வைக்கிறதே அவங்க நினைவு வாடாம வாழறவங்க நெஞ்சில இருக்கும்னு காட்டத்தான். தினமும் பூமாலை மாத்தி அவங்க ஞாபகங்களை புதுப்பிச்சுக்கிறோம். சொன்ன பானுமதியை கண்கள் தெறிக்க பார்த்தாள். ஓடிப்போய் அறையில் இருந்து ஸ்டூலை எடுத்துக்கொண்டு படிக்கட்டில் போட்டு ஏறினாள். பதறிக்கொண்டு எல்லோரும் ஓடி வருவதற்குள் உலுப்பி பீய்த்து எடுத்திருந்தாள். சுவற்றில் ஊசலாடிய படத்தை தடுமாறி விழப்போனவள் ஆக்ரோஷமாய் கீழே இறங்கி நின்றாள். என்ன பண்ற? எந்த விசாரணைக்கும் பதில் சொல்லவில்லை. போட்டிருந்த மாலையை பீய்த்து எறிந்துவிட்டு ஆவேசமாய் போட்டோவை நெஞ்சோடு அணைக்க அந்த காட்சி மொத்த பேரையும் ஒரு சேர அழ வைத்தது. தலையை இடவலமாய் வேகமாய் அசைத்தாள். முத்தத்தால் புகைப்படத்தை நனைத்தாள். பொக்கிஷத்தை சுமப்பவள் போல் அதை தன் இதயத்தை விட்டு இறக்காமல் ஏந்தி கொண்டு தன்னுடைய அறைக்குள் நுழைய அத்தனை கண்களும் வெந்து தணலாகி கொண்டிருந்தது. அவர்களின் நேசத்தை அங்கீகரிக்காத அல்லது ஏற்றுக்கொள்ள முடியாதிருந்த அத்தனை மனிதர்களின் கண்களும் ஆற்றாமையாலும் குற்ற உணர்வாலும் தகித்து கொண்டிருந்தது. கண்ணுக்குள் நீதான், கண்ணீரில் நீதான், கண்மூடி பார்த்தால் நெஞ்சுக்குள் நீதான். என்னானதோ ஏதானதோ சொல் சொல். காதல் ரோஜாவே, எங்கே நீ எங்கே? கண்ணீர் வழியுதே கண்ணில்.
பேச முடிவதே கொஞ்ச நேரம்தான். வெட்கத்தை வீட்டில் வைத்துவிட்டு வரக்கூடாதா? எல்லாம் விரும்பியதை விட அழகாயிருந்தது. அரும்பிய அன்பில் அன்பில்லை என்பதைத் தவிர யாரும் அங்கே மாறியிருக்கவில்லை. அவனை மறந்து இருக்கவும் இல்லை. ஆனால் இயல்பிற்குள் புக வேண்டிய யதார்த்தத்தில் இருந்தார்கள். நித்தமும் அம்மா வீட்டில் இருந்து வந்து போனார்கள். அவளை வலுவில் இழுத்து வைத்து பேசியும் ஒற்றை உணர்வையும் சிந்தாமல் அமர்ந்து கிடப்பாள். பட்டுப்போன நட்பு துளிர்த்து கொண்டதில் பெரியவர்கள் பக்குவப்பட்டிருந்தார்கள். இத்தனை நாள் எதை எண்ணி தள்ளி நின்றார்களோ அதெல்லாம் எதுவுமே இல்லை என்ற யதார்த்தம் புரிந்தது. அன்பை சுமந்த அன்பே போனதற்கு பகையை போன பிறகு பகையை சுமந்த இவர்கள் மட்டும் எதை அள்ளி கொண்டு போய்விடப் போகிறார்கள்? இன்னொரு பக்கம் அங்கே நேர்ந்த பேரிழப்பு பெரியவரின் ஈகோவை சரி கட்டி இருக்குமோ என்ற சிந்தனையும் தோன்றத்தான் செய்தது. மலை ஏறியது அவரின் அகங்காரம் பேரிழப்பிற்கு பிறகு. ஆனால் அவள் மட்டும் மாறவே இல்லை. அவன் சொன்ன செய்த எதையும் மறக்கவே இல்லை. அவன் ஆசைப்பட்டபடி செய்தி வாசிப்பிற்கு சென்று வந்தாள். அத்தனையும் அவளுக்குள் புகுத்தாட்டி விட்டுத்தான் போயிருந்தான். கார் ஓட்ட கற்றுக் கொடுத்து கார் வாங்கி கொடுத்து எல்லாவற்றையும் துளி பிசகாமல் முன்கூட்டியே அறிந்தவனாக செய்துவிட்டு போயிருக்கிறான். அதை நினைக்க நினைக்கத்தான் அவள் மனசு ஆறாமல் தவித்தது. ஸ்பீச் தெரப்பிக்கு ஆட்கள் வந்தபோது கீழே இறங்கி வராமல் அவர்களை திருப்பி அனுப்பிவிட்டாள். பதறிப்போய் மேலே ஓடி வந்து குடும்பமே அவள் முன்னே நின்றது. ஏன் மொழி அடம் பண்ற? அவன் உன்னை பேச வைக்கணும்னு அத்தனை ஆசைப்பட்டானே. அவன் சொன்னதையெல்லாம் பார்த்து பார்த்து செய்கிறையே, இதுக்கு மட்டும் ஏன் மாட்டேங்கிற? பானுமதி கன்னம் வருடி கேட்டார். இந்த வாத்சல்யத்தை அவன் இருக்கும்போது காட்டியிருந்தால் எத்தனை சந்தோஷப்பட்டிருப்பான்? எண்ணம் தோன்றாமல் இல்லை. கைகளை பிடித்து கொண்டாள். மொபைலை எடுத்து, அவர் வந்துடுவார், அது வரைக்கும் என்னை ஏன் போக்கில் விடுங்களேன் என்று எழுதி கை உயர்த்தி கும்பிட்டாள். அம்மா தாத்தா என்று மாற்றி மாற்றி வற்புறுத்தியும் அவர்கள் வீட்டு வாசல்படியை மிதிக்கவே மறுத்தாள். எது கேட்டாலும் அவன் படத்தை அணைத்து கொண்டு அழுதாள். அந்த காட்சி அவர்களை அடியோடு வேரறுக்க, அவளை எந்த இம்சையும் செய்யாமல் அவள் வாழ்க்கையை வாழ அனுமதித்து அமைதியாகி போனார்கள். சைன் நியூஸ்க்கு மட்டும் தவறாமல் போனாள். அவளுடைய சுணக்கம் அவனுக்கு பிடிக்காதே. வீட்டில் எந்த இடத்திலும் அவனுடைய போட்டோவிற்கு மாலை போட்டு வைக்க அனுமதிக்கவே இல்லை. அவளுடைய மனநிலைக்கு குடும்பமே கட்டுப்பட்டு நின்றது. அவன் எங்கும் நிறைந்திருந்தான். அவள் மூச்சில் கலந்திருந்தான். அவன் இல்லாத நினைவே அவளுள் இல்லாத போது அவன் இல்லை என்று சொல்லி சொல்லி அவள் தன்னை ஏமாற்றிக் கொள்ள விரும்பவில்லை. இருப்பதாய் உணர்ந்தாள். அவள் உணர்வின் ஒவ்வொரு அசைவும் அவனை இனம் காட்டிக்கொண்டே இருந்தது. புகைப்படத்தை அருகில் வைத்து அவன் கண்களில் முகம் வைத்து படுத்தால்தான் சில மணி நேரமாவது உறக்கம் வந்தது. ஆழ்ந்த உறக்கத்திற்கு போவதற்குள் மொழி என்ற அவனுடைய குரல் காதுகளுக்குள் புதையும். எழுந்து அமர்ந்து கொள்வாள். அதன் பிறகு விடியும் வரைக்கும் ஏகாதசிதான். அன்று கூட அப்படித்தான். மனம் முழுக்க அவன் நினைவு பூவாய் மணந்து கொண்டிருந்தது. இல்லாமல் போன பிறகு ஒருவனால் இத்தனை இம்சிக்க முடியுமா என்ற நினைப்பே அவளுக்குள் சுகமாக இருந்தது. செய்தி வாசிப்பு முடிந்து திரும்பி வர இஷ்டமில்லை. காத தூரத்தில் இருந்த வரசக்தி ஆலயத்தில் சென்று அமர்ந்து கொண்டாள். கூட்டம் நிறையத்தான் இருந்தது. அவன் சாயலில் யாரையேனும் பார்த்தால் இதமாக இருக்கும் போல் தோன்றியது. நகல் எல்லாம் அசல் ஆகாதுதான். ஆனால் நகல் எடுத்த உருவத்தை பார்க்கும்போது எங்காவது அவனும் தனக்காக இருப்பான் என்று இதயம் ஏகாந்தப்பட்டு கொள்ளும். மொழி எப்படி மறுக்க? குரல் கேட்டு முகம் நிமிர்த்த வாசுதேவனும் பிரதீப்பும் நின்றிருந்தார்கள். காலப்போக்கில் பகை கூட கொண்டாட காரணமற்று நீர்த்து போகிறது. அவர் கண்ணில் எந்த சலனமும் இல்லை. ஏதோ ஒரு இரக்கம் மட்டும். தலை அசைத்து புன் சிரித்தாள். வீட்டில் எல்லாரும் எப்படி இருக்காங்க? இடவலமாக தலையசைப்பு. பிரதீப்புக்கு கல்யாணம் பேசியிருக்கு. தாத்தாவை போய் அழைச்சிட்டு தான் வர்றேன். முகம் மலர கண்களால் வாழ்த்து சொல்லி அவனுக்கு கை குலுக்கினாள். தேங்க்ஸ் மொழி என்றான் முழு மனதாக. உன்னைத்தான் பிரதீப்புக்குன்னு பல வருஷம் மனசுல நினைச்சு வச்சிருந்தோம். ஆனா உன் தலையில ஆண்டவன் இந்த விதியை எழுதியிருக்கா. 2 குடும்பமும் சேர்ந்த பிறகு பெரியவர் உன் கொழுந்தனுக்கு இன்பாவை கொடுக்க ஆசைப்பட ஆரம்பிச்சிட்டாரு. நானும் அதுதான் சரின்னு ஒதுங்கிட்டேன்.
கடவுள் எழுதியிருந்தா எப்படியும் நடக்கும். எழுதலைன்னா என்ன முயற்சி செய்தாலும் அது நடக்காது. பட்டத்து ராஜா குதிரையில வந்த மாதிரி உன் புருஷன் கார்ல வந்து கம்பீரமா நடந்து வர்ற அழகே அழகு. அவனே இல்லாம போயிட்டான். அப்போ இந்த உலகத்துல என்ன இருக்கு? அன்பை பற்றி பேச அவள் முகம் சுருங்கி உதடு கடிக்க பிரதீப் கண்களால் அப்பாவை எச்சரிக்கை செய்தான். வேண்டாம் என்று. எது இந்த உலகத்துல நிரந்தரம்? அழகா, இளமையா, வாழ்க்கையா, காசா, பணமா? எதுவும் இல்ல. காட்டிட்டு போற அன்பும் கடைசி வரை செய்யற நல்லதும் மட்டும்தான் நமக்கு பின்னாடியும் நிற்கும். எதுக்கு வீண் சண்டையும் சச்சரவும்? காலம் காலமா பகையை தோள்ல துண்டா போட்டுட்டு திரிஞ்ச சந்திரவிலாஸ் பெரியவராலேயே மாற முடியும்னா நானெல்லாம் எம்மாத்திரம். நாளைக்கு வீட்டுல வந்து முறைப்படி எல்லாரையும் அழைக்கிறேன். அது சரி, நீ ஏன்டா இப்படி தனியா உட்கார்ந்திருக்க? வா, நாங்க உன்னை கொண்டு போய் விட்டுட்டு போறோம். வாஞ்சையாய் தலை வருட அனிச்சையாய் கண்கள் பொங்கியது. ஒரு காலத்தில் ஒரு தந்தையின் அன்பிற்கு ஏங்கி இருக்கிறாள். ஆனால் இன்று அத்தனை ஆண்களும் அன்னையாய் மாறி அவளை கருவில் சுமக்கிறார்கள். அத்தனையும் அன்பினாலே, அவளுடைய அன்பினாலே. அவர்கள் பதில் சொல்வதற்கு முன்னே தமிழ் வந்து அங்கே நின்றான். வழக்கமாய் இங்கு வந்துதான் உட்கார்ந்திருப்பாள் என்பதால் தேடிக்கொண்டு வந்திருந்தான். பிரதீப்பை பார்த்ததும் விசாரித்தான். விகல்பம் இல்லாமல் 3 பேரும் பேசி ஓய முடிவில் கிளம்பலாமா மொழி என்றான். தலையசைத்து விடை பெற்று கொண்டு நடந்தாள். இந்த கதையின் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் கேட்கலாம். நன்றி.